சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3dsmaxல ஒரு பெட்ரூமோட வார்ட்ரோப் டிசைன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து வார்ட்ரோப் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் லாஃப்ட் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி யூனிட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது ஸ்டடி யூனிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டும் டிசைன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ வார்ட்ரோப் டிசைன் பண்ணிவிட்டு லாஃப்ட்டும் டிசைன் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது தனித்தனியாக ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுங்கள். ஸ்டடி டேபிள் ஒரு தனியாக ஒரு இடத்துல கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா நீங்கள் இதிலேயே வச்சு இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வார்ட்ரோப்பு லாஃப்ட்டு இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும்போது அடுத்த இது ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அதே ப்ராஜெக்ட்லேயே இந்த ஃபைல், அதாவது இந்த பார்ட் வந்து ஒரு வார்ட்ரோப் லாஃப்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட் தனியாக வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டடி டேபிள் கிரியேட் பண்ணுங்கள். அந்த ஸ்டடி டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே குரூப் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்டடி டேபிள் கிரியேட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இதில் மேலே ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் இது எல்லாமே கிரியேட் பண்ணக்கப்புறம் அதை வந்து குரூப் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை அப்படியே கொண்டு வந்து ரூம்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வார்ட்ரோப் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி டேபிள் நம்மளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சீட்டிங், அதுக்கப்புறம் இந்த சேரு. ஓகேங்களா? இது ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்போஸ்குட்லேருந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு மிரர். ஸோ மிரர் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மிரருக்கும் கிளாஸ்க்கும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் எடிட்டர்லேயே நம்ம எப்பவும் போல் கிளாஸு வேணும் அப்படின்னா கிளாஸு, அதுக்கப்புறம் மிரர் வேணும்னா மிரர், இது ரெண்டுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் மிரர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம மெரினோ லேமினேட்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த மெரினோ லேமினேட்டோட கோட் போட்டு இப்போது 10203 அப்படின்னா 10203 மெரினோ லேமினேட் டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கோடோட டெக்ஸ்சர் என்னவோ, இப்போ உட் டெக்ஸ்சர் அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் கிடைக்கும். அந்த இமேஜ் ஃபார்மேட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிட் மேப்பில் கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ கிளைண்ட் வந்து ஒரே கலர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த கலர் கோட் இருக்குது, இந்த இதில் வந்து நான் ஹரிசாண்டலாக இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, எனக்கு இந்த ஹரிசாண்டல் வேண்டாம், அதை மட்டும் இல்லாமல் வெறும் வார்ட்ரோப்பில் வந்துட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணி வேணும் அப்படின்னா அது ஒரு காம்பினேஷன் கேட்பாங்க. அடுத்து இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த உட் கலரு 1/1, அதாவது ஃபஸ்ட்டு உட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, உட்டு ஒயிட்டு, இந்த மாதிரி ஒரு டிசைனில் கேட்பாங்க. இல்லை ஃபுல்லாமே உட்டு ஃபுல்லாமே ஒயிட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இந்த இது இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஹரிசாண்டல் இதை மட்டும் நான் மூவ் பண்ணி ஒரு குரூப் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருவேன். இது மீதி எல்லாம் கலர் அப்ளை பண்ணிவிட்டு தேவைன்னா இப்போ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஹரிசாண்டல் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஹரிசாண்டல் இதை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு வந்து வார்ட்ரோப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனி ஃபைலாக கூட சேவ் பண்ணிக்கோங்க, ஒரே ஃபைல்லே எல்லா சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அவங்க எது ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மறுபடியும் ரீட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாக்ஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி ஸ்கேல் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சின்னதும் பெருசுமாக ஸ்கேல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காப்பி பண்ணும்போது வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது அந்த புக்ஸோட அந்த எல்லோ கலர் ரெட் கலர் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நான் வந்து பிட் மேப் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ரேக் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி புக் வச்சு நீங்கள் ரேக் மாதிரி காட்டினீங்க அப்படின்னா தான் அது புக் ஷெல்ஃப்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வெறும் ஷெல்ஃப் மட்டும் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா தெரியாது. அதனால் செல்ஃப் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 3dsmax பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், இல்லை இந்த மாதிரி ஸ்டடி டேபிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த புக்ஸு இந்த பிளான்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரெண்டர் பண்ணும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே தள்ளிட்டு மிரர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரா வச்சுருக்கேன், அப்புறம் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா?
ஸோ ஈஸியாக மேக்ஸிமம் டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் மினிமமாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு வார்ட்ரோப் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்க்கு வந்து நம்ம டிசைன் தனியாக கேட்க மாட்டாங்க. சப்போஸ் வார்ட்ரோப் டிசைன் மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணி தர மாதிரி இருந்துச்சுன்னா மேலே சீலிங்க்கு நம்ம லைட்டிங் செட்டிங்ஸ் இருந்தால் தான் ரெண்டர் அவுட்புட் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நார்மல் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீரே லைட் இருக்கு இல்லையா, அந்த வீரே லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸும் கிடச்சிடும், ரெண்டர் லுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் வேறு எந்த டிசைனுமே பண்ணல, மேலே வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வார்ட்ரோப் டிசைன் பண்ணி தர மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.